சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது நான் என்ன பண்றது? அண்ணா தேங்க உள்ள போடுங்க. அது நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், பார்த்தா குட்டி மாப்பிள்ள வந்த பைக்கு பஞ்சரு. அவங்க இந்த வண்டியை கொடுத்துட்டு இந்த ஊரில் பஞ்சரை போட்டு வரேன். ஏயா நம்ம ஊரில் தான் பஞ்சர் கடைக்கலாம் அங்கேயே ஒட்டிட்டு இருந்தேனா? நம்ம ஊரில் போடலாம், ஆனால் போட மாட்டேன்ட்டாங்க. ஏவா ஏனாவோ ஓனாவோ குட்டிமா ஒதுக்கி வச்சிட்டாங்களாம், என்னையும் ஒதுக்கி வச்சிட்டாங்கண்ணா. பைக்கையும் ஒதுக்கி வச்சிட்டாங்களாமே. ஆஹா, இந்த ஊருக்கார பயில்கள் பார்க்கும்போது பயங்கரமா வெறி வருதியா. வெறி வந்துன்னா தேங்காய் கடி சேட்டை பச்சா. எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுங்கண்ணா. இந்தாங்க. இது காசு கொடுத்தானா? அது சும்மா தான். ஹோல்சேலோட சாப்பிட்டுருக்கேன். ஏப்பா சுண்டாசே, நடந்து போற தூரத்துல மூல கடை இருக்கு, அங்கேயே வாங்கிருக்கலாம். இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து வாங்க வைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல பஞ்சர் வேற ஒட்ட மாட்டாங்களாம். இவங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த புலிக்குட்டிக்கு வர கோவத்துல சேத்துல வலி கொடுத்துட்டு போற வா. இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கூட பஞ்சாயத்து தீர்ப்புன்னு பயப்படுறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? சரியா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நம்மள ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. இதனால அவங்களுக்கு என்னதான் பிரயோஜனம்? இல்ல ஊருக்கு தான் நல்லா நடந்திருக்கா? ஒரு வெங்காயமும் நம்ம மனசை காயப்படுத்ததே மிச்சம். வர்ற கோவத்துக்கு அவங்க எல்லாம் கண்டதும் வெட்டி போட்டுருவாங்க. ஐயா சாமி, நீங்க 60 எடுத்தீங்கன்னா 10 பேர் வெட்டி போட்டுருவீங்க. அதனால கோவப்படாம தேங்காய் ஊத்துனுங்க. அக்கா ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. எவ்வளோக்கா? 550. ஏப்பா நம்ம ஊர்ல 300 தானே. வாய மூடுறியா? நம்ம ஊர் தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல. என்னங்க 550 ரூபா. டேய் பையடா டேய். இந்த போ போ போ. பார்த்தா போய் சகதியா இருக்க. செல்லா, செல்லா, ஐயோ பார்த்து வரக்கூடாது. எந்திரி எந்திரி. என்னம்மா நீ? பார்த்து வரக்கூடாது. இதை வேற பார்த்தா அவ வேற என்ன கத்துவாளோ? என்னம்மா நீ? வா 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 செல்லா, பார்த்து வரக்கூடாதுமா. என்ன இப்படி முடியாம இருக்க? உட்கார். இங்கே இரு, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமான இந்த இருக்குப்பா. என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நான் விட்டுருக்க மாட்டேன். பண்றது இந்த ஊருக்கார பயில கொஞ்சம் கூட விசுவாசம் சொல்லாதீங்கப்பா. தங்கச்சி கம்பெனிக்காரங்கள்ட்ட காசு கொடுத்து ஏமாந்துச்சு, அதுக்காக தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து செட்டில் பண்ணி சொல்லப்பா. அப்புறம் மறுபடியும் தங்கச்சியை பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது என்னன்னா, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, தங்கச்சி மேல தப்பு இல்லைன்னு தெளிவா தெரியுது. சின்ன வயசுல எங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி குறை சொல்றாங்க? இதுக்காக வந்து எனக்கு ஒன்னோட அதிகமா கோவம் வருது. கோவப்படம் நானு சும்மா இருக்கிறேன். ஏப்பா சின்ராசு, தங்கச்சி விஷம் வைக்கல, கம்பெனிக்கு மைக் கொடுக்கிட்ட மைக் வேணாப்பா. ஏப்பா தங்கச்சி விஷம் வைக்கல, கம்பெனிக்கார தான் வச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்லியும் தங்கச்சி போற வரப்பெல்லாம் சாணப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இங்க வரு, அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நமக்கு நியாயம் கிடைக்குது. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி காட்டணும். அக்கா எவ்வளோ காச்சு? 650. ஏப்பா எல்லாமே தீரேட்டா இருக்க. சும்மாறா, சொன்னதே திருப்பி திரும்ப சொல்லிட்டு. என்னங்கக்கா வரங்கக்கா. சரிப்பா. போ போ போ. இந்தாம்மா குடி, பார்த்து மெதுவா. காத்து கொஞ்சம் விசிட்டுமா? செல்லாம், உன்னால தான் முடியல. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வேலையை பார்த்துருக்கலாம்ல. இல்லைங்க, நம்ம துணியை துவைக்கிறப்பவே கை காலெல்லாம் அடிஞ்சு போறது மாதிரி வலி. இதுல பொன்னி வேற ஒரு மூட்டை துணியை கொண்டு வந்து போட்டு துவைக்க சொன்னா, அதையும் கஷ்டப்பட்டு நான் துவைச்சு காய போட்டேன். அத இன்னும் வலி அதிகமாயிருச்சு. அதை துவைச்சு முடிச்சு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு கூட பாத்திரத்தை அள்ளி போட்டு இதெல்லாம் கழுவி வைன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னால பதிலே பேச முடியலங்க. என்ன பண்றது? நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி.
பொண்ணு, உன் சித்தியோட வயசு என்னன்னு உனக்கு தெரியல. அளவுக்கு மீறி வேலை கொடுத்தா அவளால எப்படி பண்ண முடியும்? துணி துவைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறதுன்னு எவ்வளவு வேலை தான் அவளால செய்ய முடியும்? ஏதாவது வேலை செய்யணும்னா என்கிட்ட கூட சொல்லுமா, நான் செய்யறேம்மா. அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு மயக்கம் வந்து வீழ போயிட்டான். நல்ல வேலை நான் டக்குன்னு போய் பிடிச்சிட்டேன். இல்லைன்னா அவளுக்கு என்னமா ஆயிருக்கும்? உங்க பொண்டாட்டி அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டாங்கன்னு இப்படி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் துணி துவைச்சது, 4 பாத்திரம் கழுவி வச்சதுல முடியாம போயிடுச்சா? பா, மொத்த குடும்பமும் என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு திங்கிறீங்கல்ல? தின்ன சோறு நல்லா ஜீரணமாகணும்ல? அதுக்கு வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். என்னமோ நீங்க பெருசா பேசுறீங்க. இங்க பாரு பொண்ணு, என்ன வேலை செய்யணுமோ சொல்லு சொல்லு, அதை நாங்க செய்யறோம். அத வயசுக்கு தகுந்த மாதிரி கொடு. இந்த நிலைமையில அவளுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? உன் பொண்டாட்டியை விட வயசானவங்க எல்லாம் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு நல்லாதான் இருக்காங்க. 2 துணியையும் 4 பாத்திரத்தையும் கழுவிட்டா உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா? எல்லாம் நடிப்பு சித்தி, எல்லாம் நடிப்பு. அண்ணா புளி. என்ன அண்ணன் சொல்ற? ச்சீ, வாய் மூடு. அண்ணா புளி வேணும், இருக்குப்பா. காஞ்ச மிளகாய் வேணும், போட்டுடலாம். பூண்டு வேணும், போட்டுடலாம். மஞ்சத்தூள் வேணும், இருக்கு. அப்பளம், அப்புறம் மசாலா பொடி, இது சரி. எல்லாமே ஒவ்வொரு கிலோ வேணும். சரிப்பா. போட்டுருண்ணா. டேய், கேட்காமலாம் விட்டுற மாட்டேன். குட்டிமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு சரி வந்துட்டு இருக்கு. இதே காரணம் வச்சு ஊர் மக்களை கேட்காமலாம் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டேன். ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு பருப்பு தர மாட்டேன், அரிசி தர மாட்டேன், புளி தர மாட்டேன், வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டம்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறாங்க. அது மட்டும் இல்லப்பா, இந்த பக்கம் நடந்து போகும்போது சாடை பேசுறது, இந்த பக்கம் நடந்து போகும்போது சாடை பேசுறதுலாம் வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் புளி குட்டி டென்ஷன் ஆயிடுவான். வயசான காலத்துல டென்ஷன் ஆகாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அண்ணா என்ன ஒரு 4 லிட்டர். சரி சரி. வழக்கண்ண, நாளைக்கு குட்டிமாவோட கல்யாண நாள். ஆமா, அத நம்ம வந்து பெருசா கொண்டாட போறோம். ஆமா. ஆனா எல்லாம் ரெடிப்பா. கொடுங்க. இந்தாங்க. இந்த அண்ணா, எவ்வளவு ஆச்சு? 1500. 1500. நானே நன்றிண்ணே. ஓகேப்பா. போலாமா? வா 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 வா. ஏய் சின்ராசே, அதெல்லாம் கூடப்பா குடியா. நீ போய் ஊர்காரெல்லாம் போய் பார்த்து பேசியா. நான் போய் இந்த ஜாமான் வீட்டுல போய் இறக்கி வெயிட் பாத்துறேன். நீ போ, இறக்கி போட்டு நான் நேரம் வரேன். சரி வா.